ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஊகாங்க்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மட்டும் ஒரு மிட்ரேஜ் பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு டீமே வந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிடலாம். அதோட காம்பினேஷன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தமிழ் பிளேயராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் போட மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேரக்டராக பார்த்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர் தான் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரோட பவரபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமி உங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள்கிட்ட ஹெச்பி இல்லைனா ஒரு செகண்டுக்கு 4 ஹெச்பியும் 10 செகண்டுக்கு 40 ஹெச்பியும் ஏற்றி விடும். அடுத்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா தரமான கேரக்டர் இந்த சோட்டா கேரக்டர் தாங்க. இந்த கேரக்டர் நான் ஏன் தரமான கேரக்டர்னு சொல்கிறேன்னா, இதோட பவரபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எனிமி அட்டாக் பண்ணுற ஒரு புல்லட்டுக்கும் ஒரு ஹெச்பி ஏற்றி விடும். நீங்கள் மட்டும் ஒரு எனிமியை டவுன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சல்லுன்னு 40 ஹெச்பி ஏறிடும். அடுத்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்டின் கேரக்டர் தான். ஸோ இதோட பவரபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமி உங்களை அட்டாக் பண்ணும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இபி தான் குறையும், அதுக்கப்புறம் தான் ஹெச்பி குறையும். ஃபைனலாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹூகாங் கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹூகாங் கேரக்டரை பொறுத்தவரையில் ஒரு நாக்கு வச்சுட்டோம்னா டக்குன்னு நமக்கு அந்த கேரக்டர் ஸ்கில்லை ரிவைல் பண்ணி விட்ரும். இந்த கேரக்டர் ஸ்கில் மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து டவுன் வச்சு ஒரு டீமே வைப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஆர் ரெண்டுத்துக்குமே செம்மையாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.